இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளவு பேசுறியே, அப்புறம் ஏன் சோத்துல விஷம் வச்ச? விஷம் இல்ல மேடம், அது மருந்து. அதாயா ஏன் வச்ச? நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா மேடம்? கேளு. மேடம், இந்த உலகத்திலே கஷ்டமான வேலை இது. நீயே சொல்ல. ஹஸ்பண்ட் வேலை தான். எது? உண்மைதான் மேடம். நீங்க பாக்குற ஜட்ஜு வேலையை விட ஹஸ்பண்ட் வேலை ரொம்ப கஷ்டம். ஜட்ஜு வேலைக்கு நீங்க படிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்க, ஏன்னா அதுக்குன்னு சட்ட புத்தகங்கள் இருக்கு. எப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஹஸ்பண்ட் வேலைக்கு நாங்க படிக்கல, பாஸ் பண்ணுவோம் இல்ல, எங்களுக்குன்னு எந்த புத்தகமும் கிடையாது. எப்போ என்ன பண்ணணும்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கும். நானும் என் ஹஸ்பண்ட் வேலையில நிறைய தப்பு பண்ணிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒவ்வொன்னா சரி பண்ணிட்டு தான் வரேன். எனக்கு அதுக்கான டைம் கொடுங்க, டைவர்ஸ் கொடுக்காதீங்கன்னு தான் கேக்குறேன். ஏமா, இதுக்கு மேல ஒரு புருஷனால கெஞ்ச முடியுமா? போய் சேர்ந்து வாழற வழியை பாரு. மேம், பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி பழம் மாதிரி பேசினா நல்லா விளையாட முடியுமா? இத கொஞ்சம் பே பண்ண சொல்லுங்க மேம். என்னது இது? எதுக்கு சித்தப்பா வீடியோ எடுக்கிறீங்க? யாரு அது? என் பொண்ணோட கிளாஸ் மிஸ். பொண்ணை பிக்கப் பண்ண போகும்போது மிஸ்ஸையும் சேர்த்து பிக்கப் பண்ணிட்டாரு. நாளைக்கு அவ என் பொண்ணுக்கு சித்தியா வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படி என் பொண்ணு சித்தி கூட மேல அனுபவிக்க வேண்டி வரும். அதெல்லாம் வேண்டாம் மேம், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. ஏயா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னாடி நிக்கிற பின்னாடி நிக்கிறேன்னு டயலாக் வேற. பிளாடி ராஸ்கல். இல்ல மேடம், வாய முடு. இங்க வாமா, வாமா இங்க. இவ்வளவு பண்ண உன் புருஷன் சந்தோஷமா இருக்கணுமா கவலையா இருக்கணுமா? கவலையா தான் இருக்கணும். அப்ப டைவர்ஸ் கொடுக்காத. டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த டீச்சரோட ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான்னா பக்கத்திலேயே வச்சுக்க. அப்பதான் பதட்டமாவே இருப்பான். என் அனுபவத்துல சொல்றேன். என்ன மேம் சொல்றீங்க? என் புருஷன் கூட இப்படிதான். என் கூட வரப்போற இந்த ஆளு அங்க உட்கார்ந்து இருக்கு பாரு, டைபிஸ்ட். அத கரெக்ட் பண்ணிட்டான். இனி நீ கோர்ட்டுக்கே வராத, வீட்லயே இருந்துட்ட.